குமரகம் ஸ்மிட்டன் பை ஹெவன்னு சொல்லலாம். பேருக்கு ஏற்ற மாதிரி கொள்ளை அழகு, சிடக்டிவ். இது 4 பங்கு போட் டெர்மினல். ஆனால் எந்த போட்டும் இங்கே வர்றது இல்லை. காயல் நிலத்துக்குள்ளே ஒளிஞ்சு கிடக்கு. விட்டு விட்டு லேசான தூறலோட குமரகம் மனசில் நிறைஞ்சு இருக்கு. குமரகம் வாக்வே. நாங்கள் போன உடனேயே பேய் மழை பிடிச்சது. காயலோட ஒரு கரையில் இருந்து பார்க்கும்போது அந்த மலை காட்சி ஒரு ஷவர் ஷோ மாதிரி இருந்துச்சு. St.Mary's Shrine. வேமநாடு காயில் உள்ள இருந்த ஒரு அழகான ஸ்ரைன். இந்த இடம்தான் முகமா டு கோட்டயம் போட் ஜெட்டி மெயின் வாட்டர் ரூட். அங்கே இருக்கிறவங்க தான் த லோக்கல் மாப். இந்த வேமநாடு ஏரி தான் எல்லாம் இவங்களுக்கு. சீசன் டைமில் டூரிசம் வேலையில் இருப்பாங்க, மற்ற நேரத்தில் மீன் பிடிக்கிறது. இதோ தசரதன் ஆல்சோ காட் ரெடி. கோட்டயத்தில் செக் அவுட் டைம். இனி த்ரூ காயல் கிராமங்கள் வழியாக பயணம். மழையும் கூடவே தூறல் போட்டுக்கிட்டே இருந்துச்சு. நாங்கள் போயிட்டு இருக்கிறது புலிங்குன்னுங்கிற ஊருக்கு. யா, அதே தான், விண்ணை தாண்டி வருவாயால் வர்ற சர்ச்சுக்கு தான். And there it is, St.Mary's Forane Church. ட்ராஜடி தான், நாங்கள் போன நேரத்தில் தான் இந்த ரெனோவேஷன் ஒர்க் எல்லாம் போகும். ரகுமான் சாரோட அந்த ஆர்கெஸ்ட்ரல் மியூசிக் மனசில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இந்த நண்பர்கள்கிட்ட கொஞ்சம் அக்கறையில் ட்ராப் பண்ண சொல்லி கேட்டோம். சாரி, வி வேர் ஆல்ரெடி லேட்டுன்னு போயிட்டாங்க. வட்டக்காயல். மணி சாரோட கடல் படம் கொஞ்சம் இங்கே ஷூட் பண்ணியிருக்காங்க. இந்த வட்டக்காயலுக்கு மட்டும்தான் ரோடு இருக்குது. மற்ற ஆர் பிளாக், டி பிளாக், சித்திரப்பள்ளி இதெல்லாம் சின்ன சின்ன ஐலாண்ட், வாட்டர் ரூட் மட்டும்தான்.
ஏனோ நாங்கள் யாரும் அங்கே அதிகம் பேசிக்கல. மிகப்பெரிய நிலப்பரப்பில் கிடைச்ச அந்த சிறிய அமைதியை ஒவ்வொருத்தரும் உணர்ந்தோம். அதை கெடுக்கலை. வெறுன்னு வீசுகிற காற்றும் அது கூட அப்பப்போ கிராஸ் ஆகிற போட்டு சத்தமும் மட்டும்தான் அங்கே பேசிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு ஒத்தையான மேகம் மாதிரி எங்கேயோ திடீர மாதிரி தெரியும். ஆனால் அதோட சுதந்திரமோ தனித்துவமோ அலைஞ்சாதானே கிடைக்கும்.